பஸ்டுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த முன்பாகத்துடைய கிளாத் வந்து நமக்கு துணி வந்து பத்தாமல் இருக்குது, டைட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஊக்கு போடுற இடத்துல வந்து இழுத்து பிடிக்கிற பிரச்சனை தன்னால் வந்துடும். அப்போ அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 டாட்டுடைய அளவுகளை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டாட்டுக்கு உண்டான இடைவெளி வந்து ஒரு இன்ச்சு கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, இனிமேல் நீங்கள் மார்க் பண்ணுற அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் சேர்த்திக்கணும். இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தி மொத்தத்தில் ஒரு 1/2 இன்ச் சேர்த்திக்கிங்க. அதே மாதிரி ஊக்குப்பட்டியில் வர்ற டாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அதிகம் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம் பகுதியில் வர டாட்டுக்கு ஒரு பாயிண்ட்டை வந்து அதிகப்படுத்திடுங்க. இந்த 3 பாயிண்ட்டுகளையும் நம்ம வந்து அதிகப்படுத்தும் போது பஸ்டுடைய கவர் பண்ணுற கிளாத் வந்து அதிகமாக வந்துடும். அந்த துணி அதிகமாக வரும்போது நமக்கு வந்து ஊக்கு போடுற இடத்துல வந்து இழுத்து பிடிச்சிட்டு சந்து வர்ற பிரச்சனை வந்து நமக்கு இல்லாமல், கேப் இல்லாமல் சரியான அளவில் இருக்கும்.